பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோங்க. வெற்றி நிச்சயம். கடின உழைப்பு, விடாமுயற்சி உங்களுக்கு இறை சக்தியோடு வெற்றியை தேடித்தரும். வாழ்த்துக்கள். இன்றைக்கான பதிவு பாருங்கள். தமிழ் தகுதி தேர்வு அனைத்து துறை சார்ந்த ஆசிரியர்களுக்குமான தமிழ் தகுதி தேர்வு கண்டிப்பாக இருக்குது. தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலத்துறை சார்ந்த ஆசிரியர்கள், வேதியியல், இயற்பியல், புவியியல், வரலாறு, உடற்கல்வி ஆசிரியர்கள் எல்லாமே அனைத்து துறை சார்ந்த ஆசிரியர்களும் கண்டிப்பாக பார்ட் 1 எலிஜிபிலிட்டி தமிழ் தகுதி தேர்வு எழுதித்தாங்க ஆகணும். 50 மதிப்பெண்கள் கொடுப்பாங்க பார்ட் 1. அதில் 20 மதிப்பெண்கள் நீங்கள் எடுக்க வேண்டும். கண்டிப்பாக 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் கேட்பாங்க. 10ஆம் வகுப்பில் நியூ சிலபஸ், ஓல்டு சிலபஸ் இரண்டையுமே படிங்க. நம்ம தேர்வு கால அட்டவணை கொடுத்துருக்கோம் பாருங்கள் டீச்சர்ஸ். இலக்கண வினாக்கள் தனியாகவும், பாடம் செய்யுள் உரைநடை வினாக்கள் தனியாகவும், அதில் பழைய பாடத்திட்டத்தில் 9 இயல்களும், புதிய பாடத்திட்டத்தில் 7 இயல்களும் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு தெளிவாக ஒரு லைன் விடாமல் மெட்டீரியல்ஸ் முதல்ல கொடுக்குறோம். குறைந்த கட்டணத்தில் அனைத்து துறை சார்ந்த ஆசிரியர்கள் படித்து நீங்கள் தேர்வு எழுதுங்கள். தேர்வு வரும் வரைக்கும் தேர்வு நடக்கும். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி தேர்வு, தமிழ் தகுதி தேர்வு நடக்கும். இலக்கண வினாக்கள், உரைநடை, செய்யுள் வினாக்கள், செய்யுள் பாடப்பகுதி, இலக்கண பாடப்பகுதி அனைத்துமே உங்களுக்கு நாங்கள் பாடம் நடத்திய வீடியோ கிளாஸ் கொடுப்போம். அது உங்களுக்கு தெளிவாக புரிதலோடு படிக்கக்கூடிய முயற்சியை உங்களுக்கு கொடுக்கும். ஜாயின் பண்ணுற ஆசிரியர்கள் பண்ணிக்கங்க. பாருங்கம்மா, இப்போ கொடுத்துருக்கோம் பாருங்கள். டெஸ்ட் ஷெட்யூல் 3ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. பாருங்கள், 3/8/2026 அன்றிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல அன்னை மொழியை செய்யுள், தமிழ் சொல்வளம், உரைநடை, இரட்டர மொழிதல் ஒரு தேர்வு 30 மதிப்பெண்களுக்கு கொடுக்குறோம். மிக குறைந்த கட்டணத்தில் இப்படித்தான் எல்லாமே கொடுக்குறோம். நம்ம பாருங்கள், பழைய பாடத்திட்டம் கண்டிப்பாக படிக்கணும். 9 இயல்களும் புதிய பாடத்தில் புதிதாக சேர்த்துருக்கக்கூடிய பாடப்பகுதிகளையும் சேர்த்து தான் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம். இலக்கணம் தனியாக மெட்டீரியல்ஸாகவும் ஒரு லைன் விடாமல் எடுத்திருக்கோம். உரைநடை, செய்யுள் தனித்தனியாக உங்களுக்கு கொடுப்போம். படிக்க வச்சு தேர்வு எழுதி வாங்குவோம். நாங்களே திருத்தி கொடுக்குறோங்க. 10ஆம் வகுப்பு தரம் தான் தேர்வு கால அட்டவணை வடிவமைச்சிருக்கோம். பார்த்துக்கங்க. எக்ஸாம் வரைக்கும் போகும். ஜாயின் பண்ணுற ஆசிரியர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஷெட்யூலை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம். அதில் தகவல்கள் உங்களுக்கு கொடுப்போம். முதல்ல நம்ம படிக்கிறதுக்கு PDF அனுப்பிடுவோம். சரிங்களா? மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க டீச்சர்ஸ், நீங்கள் தேர்வுக்கால அட்டவணையில் சேராட்டியும் பரவாயில்ல. ஆனால் அனைத்து துறை சார்ந்த ஆசிரியர்களும் தமிழ் தகுதி தேர்வு பார்ட் 1 நீங்கள் எழுதித்தான் ஆகணும். போன PGTRPயில் ஆகட்டும், UGTRPயில் ஆகட்டும், 1 மதிப்பெண்கள், 2 மதிப்பெண்களில் எலிஜிபிலிட்டியில் மதிப்பெண்கள் இல்லாமல், பாஸ் மார்க் எடுக்காமல் தோல்வியுற்று அவங்களுடைய மேஜரில் இப்போ இயற்பியல் எங்களுடைய ஸ்டூடெண்ட்லாம் படித்தாங்க. இயற்பியலில் நல்ல மார்க் எடுத்திருந்தாங்க. ஆனால் எலிஜிபிலிட்டியில் 2 மதிப்பெண்கள் இல்லை, எடுக்கல. அவங்க தமிழ் தகுதி தேர்வில் கவனம் செலுத்தாமல் விட்டுட்டாங்க. சரிங்களா? அதுதான். இல்லை, இந்நேரம் அவங்க முதுகலை ஆசிரியராக நீங்கள் பணி நியமனம் பெற்றிருப்பார்கள். அதனால் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஆசிரியர்களே. அதனால் இந்த தேர்வில் நீங்கள் சேர்றீங்களோ இல்லையோ, ஆனாலும் தமிழ் தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு தரத்தில் கவனம் செலுத்துங்கள். கண்டிப்பாக நீங்கள் கவனம் செலுத்தித்தான் ஆகணும். அதை விட்டுறாதீங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு, அதுலேயே சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் நிறைய வினாக்கள் இலக்கண வினாக்கள் தான் கேட்டிருந்தாங்க. நிறைய ஆசிரியர்கள் உங்களுக்கே தெரியும், அரசு பள்ளி ஆசிரியர்கள் கூட தடுமாறினார்கள். அதுலேயுமே 1 மதிப்பெண்கள் 2 மதிப்பெண்கள் இல்லை. அதனால் மதிப்பெண்களை குறைங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை மனு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? யாரையும் தவறாக சொல்லவில்லை ஆசிரியர்களே. நம்ம கவனக்குறைவினால் விட்டு விடுகிறோம். உங்களுடைய மேஜரில் நீங்கள் மிக திறமை வாய்ந்த, தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் தான். ஆனால் தமிழில் நம்ம கவனம் செலுத்தாமல் இருக்கிறதுனால 1 மதிப்பெண்கள் 2 மதிப்பெண்களை நம்மளுடைய போஸ்டிங்ஸ், நம்மளுடைய பணி வாய்ப்பை இழந்துடுறோம். அது நம்ம இனிமேல் இனி வரும் காலங்களில் அந்த மாதிரி நம்ம நேரக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக நம்ம டெஸ்ட் ஷெட்யூல் கொடுத்துருக்கோம். ஜாயின் பண்ணுற ஆசிரியர்கள் பண்ணிக்கங்க. தேர்வு ஷெட்யூல், தேர்வு கால அட்டவணை அனுப்புகிறோம். மெட்டீரியல்ஸும் அனுப்புகிறோம் மிக குறைந்த கட்டணத்தில். சரிங்களா? வாழ்த்துக்கள் டீச்சர்ஸ்.